18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, என்னுடைய பாதம் தொட்ட உன் கைகளில் தான் உனக்கான எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக ஒப்படைக்க போகிறேன். இனி எல்லாமே நீ நினச்சது போல நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக தான் என் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் விதமாக என் பாதத்தையும் இப்போது உன்னை தொட சொன்னேன். என் பாதம் தொட்ட உன் கரங்களில் உனக்கான வெற்றி மிக பெரியதாக உன்னை வந்து சேரப்போகுது. நீ இப்போது செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா வேலைகளிலும் உன்னுடைய முயற்சிகளிலும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் விட்டுடாம தொடர்ந்து முயற்சி செய். இதற்கான முடிவாக உன் வாழ்க்கையில நான் நிச்சயம் வெற்றியை தர்றேன். எப்போதுமே யாரையுமே நீ குறை சொல்ல வேணாம். ஏன்னா நல்லவர்களோ மோசமான மனிதர்களோ எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நல்லவங்க உனக்கு மகிழ்ச்சியை தர்றாங்கன்னா, மோசமான மக்கள் சிறந்த நினைவுகளை, கெட்ட நினைவுகளோ நல்ல நினைவுகளோ ஏதோ ஒரு வகையில் உன் வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. என்ன தடை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீ வருத்தப்பட வேணாம். இந்த கருப்பசாமி நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன்னு நீ புரிஞ்சுக்கோ என் தங்கமே. உனக்காக யாரும் இல்லையே நினச்சி நீ வருத்தப்படாத. நியாயமும் நேர்மையும் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உண்மையான மனிதர்கள் உன்னை தேடி வருவாங்க. போலியானவங்க மட்டும்தான் உன்னை விட்டு விலகி போவாங்க. நீ இழந்த அனைத்தையும் மறுபடியும் உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த கருப்பசாமி எனக்கு இருக்கு. நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காம இருந்தாலே போதும். வாழ்க்கை மிகவும் அழகானதல்லவா? ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷம் கூட வாழ்க்கையில் மறுபடியும் உனக்கு கிடைக்க போகிறதில்ல. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் எல்லா நிகழ்வுகளையும் அப்படியே ஏற்றுக்கிட்டு நல்லதோ கெட்டதோ அதை அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டீன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா கெட்டதும் எல்லா பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போய் உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். சரியான நேரத்தில் உனக்கானது எல்லாமே சரியாக உன்னை வந்து சேரும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். நீ விடாமுயற்சியோட நம்பிக்கையோட இருந்தினாலே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்குமேன்னு சொல்லவே. நீ எதை நினைச்சும் வருத்தப்படவே வேணாம். நிச்சயமா உன் நிலைமை மாறதான் போகுது. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையின் காரணமாக தான் நீ இழந்ததையெல்லாம் இப்போது திரும்ப உன் கைகளில் கொடுக்க போறேன். யார் உன்னை எப்படி பார்த்தாலும் என்ன சொன்னாலும் நீ எதுக்குமே கலங்க வேண்டாம். உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேங்கிறத மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ என் தங்கமே. நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்திய நபர்களையெல்லாம் நினச்சி உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்த நபர்களையும் உன்னை தப்பா சொன்னவங்களையும் உனக்கு பின்னால் புறம் பேசினவங்களையும் நினச்சி நீ மன நிம்மதியை இழக்க வேண்டாம். எல்லாருமே அவங்கவங்க செஞ்ச தப்புக்கான கர்ம விலைகளை நிச்சயமாக அனுபவிப்பாங்க. ஆனால் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்ச உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருந்து உன் கஷ்டங்களில் இருந்து உன்னை விலக்கி வச்சு காப்பாத்துறேன் செல்லமே. உறுதியான மனிதர்களுக்கு தோல்வின்னு இங்கே எதுவுமே இல்லை. நீ போகிற பாதையில் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. நேற்று என்ன நடந்ததோ அதை உன்னால் சரி செய்ய முடியாது. ஆனால் நாளைய நாள் எப்படி இருக்கணுங்கிறத நிச்சயமாக உன்னால் உருவாக்க முடியும். நீ இன்னைக்கு செய்கிற வேலைகளை பொறுத்து தான் நாளைய உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லவே. உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து பின்வாங்க வேண்டாம். உன்னை சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருக்க முடியும். என்ன கஷ்டம் வந்தாலும் தலை நிமிர்ந்து தைரியமாக உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் நீ சரியா செஞ்சிட்டினாலே உனக்கு துணையாக நான் இருந்து நல்லது அனைத்தையுமே நடத்தி முடிச்சிடுவேன். நாளைய உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தாங்கிறத புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ செய்யக்கூடிய செயல்களை சிறப்பாக சரியாக அமைச்சுக்கிட்டீன்னா இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும் என் தங்கமே. இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கணும். நீ எல்லாத்துலேயும் சிறந்தவனா உயர்ந்தவனா இருக்கணும்னா நீ யாரையுமே திரும்பி பார்க்க வேணாம். எப்போதும் உன் வேலையில் மட்டுமே நீ கவனம் செலுத்தினா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ யார் மனசும் கஷ்டப்படும்படி எதையுமே செஞ்சிடக்கூடாது. ஏன்னா
ஒருத்தர் ஒன்னால மனசுடைஞ்சு போய் அழுது என்கிட்ட வந்து வருத்தப்பட்டாங்கன்னா அதற்குரிய தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன். ஏன்னா மனசுடைஞ்சு போயிருக்க மனிதர்களின் வேண்டுதல்களை நான் உடனே நிறைவேற்றிடுவேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எப்படி இன்னொருத்தர் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்னு கண்ணீர் விட்டு கலங்கி நின்னியோ, அப்போது உனக்காக நான் அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்தேனோ அதே போலதான் உனக்கும். நீயும் ஒருபோதும் யார் மனசும் கவலைப்படும்படியோ கண் கலங்கும்படியோ எந்த விஷயத்தையும் தப்பா செஞ்சிட வேண்டாமே செல்லமே. நீ அழுகும்போது உன் கண்ணீரை தொடச்சி விட்டு உனக்கு ஆறுதல் சொல்லவும், நீ கஷ்டத்துல இருக்கும்போது உன்னை காப்பாற்றவும் தான் இந்த கருப்பசாமி உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். நீ எதிர்பார்த்து என்கிட்ட கேட்ட எல்லா உனது வேண்டுதல்களையும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை கைவிட மாட்டேனேன்னு செல்லமே. வாழ்க்கைனா பிரச்சனையும் கவலையும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதையே நீ பெருசாக எடுத்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே மூளையில் முடங்கி போகாமல் அதை தூக்கி எறிஞ்சிட்டு உன் வேலைகளை பார்த்தீன்னா நிம்மதியாக வாழ முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளை நிரந்தரமாக்குறதும் தற்காலிகமாக்குறதும் உன் கைகளில் தான் இருக்குது. பிரச்சனையவே யோசித்து யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அது நிரந்தரமாக உன்னை நோயாளியாக்கிடும். அதுக்கு பதிலாக பிரச்சனை வந்தால் என்னன்ட்டு அதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு உன்னுடைய வேலைகளை நீ செய்யும்போது நீ புத்திசாலியாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவ. எப்போவுமே எல்லா நாளும் இருட்டு வரதானே செய்து, ஆனால் காலையில் பகல் வந்த பிறகு விடிஞ்ச பிறகு அந்த இருள் காணாமல் போயிடுது தானே. அதே போலதான் உன் வாழ்க்கையிலே நீ துணிஞ்சு உன்னுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தும் போது இந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த கருப்பசாமி இருக்காரா இல்லையா, நமக்காக ஏதாவது செய்கிறாரா இல்லையா, வாழ்க்கை முழுவதுமே ஒரே கஷ்டமாகவே இருக்கேன்னு உன் மனசு சில நேரங்களில் யோசிக்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. என் அன்பு பிள்ளையே, நீ தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் உனக்கு புரிஞ்சாலும் புரியலைனாலும் உனக்காக பல வேலைகளை இந்த கருப்பன் காத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய நான் தானே உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பாளனாகவும் இருக்கேன். மனிதர்கள் கிட்ட போய் உன் கஷ்டத்தை சொன்னீனா அவங்க உனக்காக பாவப்பட்டு கேட்கறது போல தான் இருக்கும். ஆனால் உன்கிட்ட ஐயோ பாவம்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் அதையே பேசி கேலி பண்ணி சிரிக்கக்கூடிய மனிதாபிமானமற்ற மனிதர்கள் இருக்கும் உலகம். ஆனால் இந்த கருப்பசாமி என்கிட்ட வந்து சொன்னீனா நான் ஒருபோதும் உன்னை கஷ்டப்பட விடவே மாட்டேன்னு சொல்லவே. கொஞ்ச நாளாகவே நீயாக இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் உன்னை பாடாய் படுத்துவதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் இந்த கருப்பசாமி என்கிட்ட விட்டினா அனைத்தையும் நான் சரி செஞ்சிடறேன். நீ எப்போதும் மன நிம்மதியோடு இருந்தாதான் உனக்கான நல்லதை நீ பெற முடியும். எதுக்கெடுத்தாலும் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்காதே. எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இருந்தாலே எல்லாம் நல்லதாக நடக்குமேன்னு சொல்லவே. இன்றைய நாள் உனக்கு கஷ்டமா இருந்தாலும் நாளைய நாள் நிச்சயம் நல்ல நாளாகத்தான் இருக்கும்னு நம்பு. இந்த கருப்பசாமி இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் முடிச்சு வச்சு இன்னையிலிருந்தே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போறேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய விடாமுயற்சியும் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் தான் இன்னைக்கு உன்னை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போக போகுது. உன் மனசுல நான் இருக்கிறதுனால இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். வழி தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளை உனக்காகவே உன்னை காப்பாத்துறதுக்காகவே எல்லா விஷயங்களையும் நான் செய்ய போறேன். உன் முகம் கொஞ்சம் வாடினாலும் உடனே உனக்காக ஓடி வந்து உதவி செய்ய எந்த ரூபத்துல நாளும் நான் வருவேங்கிறத புரிஞ்சுக்கோ. இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு இன்பம் தரும் காலமாகவே இருக்கும். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அதற்கு பரிசாக தான் நீ நீண்ட நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க விஷயத்தை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தரப்போறேன். இப்போது உன் வாழ்க்கையில இருக்கும் கசப்பான சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரணும்னு நான் முடிவெடுத்து விட்டேன் என் செல்லமே. இனிமே நீ எதை நினைச்சோம் மனம் தளரவோ வருந்தவோ கூடாது. முன்னேறி போய்கிட்டே இருந்தீனா உனக்கான அழகான வாழ்க்கைய நீ நினைச்சது போலவே வாழ முடியும்.
மேலிருந்து கீழே பறந்து வர்ற ஒரு சாதாரண குப்பை காகிதம் கூட கீழே விழுந்தாலுமே மறுபடியும் எந்திரிச்சு பறக்கிறதுக்கு தான் முயற்சி செய்யும். அப்படி இருக்கும்போது அற்புதமான மானிட பிறவியான நீ நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கையில மேலே இருந்து பறக்க முடியும் என் செல்லமே. என்னையே மனசுல முன்னிறுத்திக்கிட்டு நீ செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களிலும் இந்த கருப்பசாமி வெற்றியை கொடுப்பேன்னு சொல்றதுக்காக தான், உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில வெற்றிகரமாகவே முடியும். அதற்கான எல்லா அற்புதங்களையும் பெற்ற பிள்ளையாகவே நீ இருக்கிற.